வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ் லாஸ்ட் சாப்டர் 1182ல ஓடா வந்து நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாரு. புதுசாக ஒரு கார்டையும் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு, ராசா த ரெயின் கார்டு. அந்த கார்டை பார்த்து மேரி ஜோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பயப்படுறாங்க. காட்ஸ் நைட்லாம் கூட தெரிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபியரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கார்டை வந்து இருக்கு. நம்ம வந்து ஸ்கைபியா பார்க்குறப்ப வந்து 4 கார்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சன் கார்டு, அதுக்கப்புறமா ரெயின் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு, எர்த் கார்டுன்னு சொல்லிட்டு 4 கார்டை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போதைக்கு வந்து ரெயின் கார்டை வந்து நமக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இன்ட்ரோவே வெறித்தனமாக இருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் சாப்டர் 1182 நடந்த நிறைய தரமான சம்பவங்கள், டியூஸ்ட், பிளாக் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்க மிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே வந்து ஓடா வந்து இந்த சாப்டர்ல வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் சாப்டர்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. லோக்கி இருக்கா இல்லையா, அவன் தோர்ஹிம் போட்டு நம்ம ஈமோ வந்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். அந்த அட்டாக் வந்து அவன் மேலே நேராக விழுந்திருந்திருக்கும். ஈமோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆடம் ட்ரீக்குள்ளேயே போய் விழுந்திருந்திருப்பான். பட் ஸ்டில் அவனோட ப்ரெசண்ட்டை லோக்கியால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ லோக்கி வந்து ரெக்னிட்ட வந்து சொல்கிறான், அவன் வந்து டிராகன் ஃபார்மில் இருக்கான் இல்லையா, நிடாக் ஃபார்மில், நான் இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்கேன், என்னால் வந்து கரெக்டாக வந்து ஈமோ வந்து ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெக்னிட்ட வந்து சொல்கிறான். ரெக்னிட்டுக்கு வந்து அது புரியுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈமோவை காட்டுறாங்க. ஈமோ வந்து இந்த ஆடம் ட்ரீல இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து அடித்து திரிச்சிருந்திருக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து நிடாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறான் பாருங்க, வெறித்தனமாக இருக்குது. நிடாக், இந்த வேர்ல்டில் நம்ம திரும்ப இப்படி ஒருத்தவங்க பேட்டில் பண்ணுற மாதிரி மீட் பண்ணிக்கணுன்ட்டு நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி வேறு வேர்ல்டில் இவங்க வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. இப்போ ஒரு சில சாப்டருக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கலாம், அப்போதைக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சன் கார்டுக்கு அகைன்ஸ்டா இப்போ நம்ம லோக்கியோட டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்கார் இல்லையா, வார் கார்டு, ஸோ இவங்க வந்து பேட்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈமோ சொல்கிறத பார்க்குறப்போ, ஸோ ஈமோ அதுக்கப்புறமா இப்போதைக்கு நம்ம லோக்கி ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்க இல்லையா, இதோட ப்ரீவியஸ் யூசர் அவங்க எல்லாம் சேர்ந்தா வந்து சன் கார்டுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஈமோ வந்து சொல்கிறான் துரோகின்னு சொல்லிட்டு நிடாக்கை வந்து மென்ஷன் பண்ணுறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேட்டிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒரு சைடு ஈமோ அவனோட விங்ஸ் எல்லாம் வர வச்சுட்டான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி, அவன் வந்து நிடாக் ஃபார்மில் அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு வந்து இருக்கான். அவன் மேலே வந்து ரெக்னிருங்கிறது வந்து இருக்கு. இப்போதான் ஈமோ வந்து ஒன்று அனலைஸ் பண்ணுறான், அந்த ஸ்னோவை வந்து அனலைஸ் பண்ணுறான். அந்த ஐஸ்லேருந்து தான் லைட் வந்து வருதுங்கிறத வந்து அவன் ஃபைன் பண்ணுறான். ஃபைன் பண்ணிட்டு வந்து சொல்கிறான், இந்த மெர்ஜ் ஆகிறது இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அல்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ எதை மீன் பண்ணுறான்னா, ரெக்னீரும் லோக்கியும் சேர்ந்து தானே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து லைட்னிங்கும் ஐஸும் மிர்ஜாயி தானே அந்த அட்டாக் வந்து விழுகுது. அது செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. அது நினைக்கிறப்போ வந்து ஈமுக்கு வந்து செம்ம ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து வந்து ஈமு ரெக்னீர்கிட்ட வந்து சொல்கிறான், ரெக்னீர், நீ கரெக்டான மாஸ்டருக்காண்டி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிமைண்ட் பண்ணுறான். அதுக்கடுத்து சின்ன ஒரு பாக்ஸ் வந்து வருது. அதில் வந்து ரெக்னீர் த ஹேமர் ஸ்குரல் ஃப்ரூட்டு. அடுத்து ரெக்னீர் வந்து ஸ்குவர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுது. இது வந்து லோக்கி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட மவுத்துலேருந்து லைட்டிங் அட்டாக் மாதிரி ஒன்று வந்து யூஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த லைட்டிங்கிறது வந்து ஃபுல்லாக லைட்டிங்காக இல்லை, அதில் வந்து ஐஸும் மிர்ஜா இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அட்டாக் வந்து போகிறாங்க. அது வந்து ஒரு நியூ அட்டாக், ராக்னா 5 ஏரோன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் வந்து போகிறான். ஸோ அது வந்து ஈமோ அட்டாக் பண்ணுறதுக்காண்டி அது வந்து ஒரு ஏரோ மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ ஈமோ என்ன பண்ணுறான்னா, அவன் பின்னாடி வந்து ஒரு க்ளவுட் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் க்ளவுட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்துட்டு நிறையா ஃப்ளேம்ங்கிறது வந்து வருது. அந்த க்ளவுடுமே ரொம்ப பெருசாகுது. ஸோ அந்த ஃப்ளேம் வந்து ஒரு மான்ஸ்டர் லுக்கில் வந்து வருது. இதை வந்து நம்ம பார்க்குறப்போ நம்ம ஹோமிஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் பார்க்குறப்போ வந்து இருக்குது. லோக்கியோட அட்டாக் கூட அந்த ஃபயர் அட்டாக் வந்து மோதுறப்போ அந்த இடமே திரிக்குது. இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து போனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. போனி பார்த்துட்டு வந்து செம்ம ஸ்கேரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே வான்னு சொல்லிட்டு போனி வந்து கூப்பிட்றா. ஸோ அதுக்கு வந்து போனி சொல்கிறா, ஸோ நான் வந்து சண்டையெல்லாம் போக மாட்டேன், அதுலேயும் இப்போ சண்டை போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இவன் கூட சுத்தமாக போக மாட்டேன், ஏன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து போனி வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ போக நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ வந்து என்னோட கண்ட்ரோல் கீழே இருக்க, ஸோ உன்னை வந்து நான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிலித் வந்து சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் திங்க் பண்ணி பார்க்குறா, இப்போ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, இவன் வந்து யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் வருது. இவன் வந்து காட்ஸ் நைட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். இவன் வந்து ஒன் ஆஃப் த 5 எல்டரும் கிடையாது. ஸோ யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியல. அவள் வந்து ஒன்று வந்து அசியூம் பண்ணுறா, இவன் தான் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லிலித் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து நம்ம சாஞ்சி வந்து காட்டுறாங்க. சாஞ்சிக்கு வந்து செம்ம அடி விழுந்திருக்கு. அவன் வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். அப்போதைக்கு போடி லிலித் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்திரிக்காத சாஞ்சி, உனக்கு வந்து செம்மையாக அடிபட்டுருக்கு, ஸோ நீ இங்கே ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சாஞ்சி வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்தது வந்து நினச்சி பார்க்குறான். என்னன்னா, ஈமோ வந்து சாஞ்சி அட்டாக் பண்ணாலையா, அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா சாஞ்சி அடிபட்டு அப்படியே செம்ம காயத்தோட படுத்துருக்கான். அப்போ வந்து கிளிங்கம் வந்து ஹீல் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, சாஞ்சியை கிராஸ் பண்ணி போகிறப்போ வந்து சாஞ்சியை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஸ்டில் உயிரோடு இருக்கானேன்னு சொல்லிட்டு செம்ம கிரேஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி
கிளிங்கம் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து சாஞ்சி வந்து சொல்கிறான், நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சாஞ்சி வந்து கேட்குறான். ஸோ அது கிளிங்கம் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு என்னோடய பவர்ஸ் பார்த்தியா எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அது உனக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோமோ அந்த வேலையை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கிளிங்கம் வந்து சாஞ்சியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ சாஞ்சிக்கு வந்து திரும்ப ப்ரெசென்ட்டில் வந்து காட்டுறாங்க. இப்போ சாஞ்சிக்கு வந்து கான்சியஸும் நல்லா வந்துருச்சா, அதனால் என்ன பண்ணுறான்னா, கண்டிப்பாக அந்த பசங்களை அவன் கிட்னாப் பண்ண தான் போகிறான், அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறான். அப்போ போனியும் லிலித்தும் கத்துறாங்க, சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாங்க. அது போயிட்டு இருக்க போது சாஞ்சி வந்து திங்க் பண்ணுறான். என்ன திங்க் பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி பண்ண பேட்டில்லாம் இருக்கு இல்லையா, எல்ஃபாவில் வந்து இப்போ இவ்வளோ இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி பண்ண பேட்டில் இருக்கு இல்லையா, இது எல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணாட்டி நம்ம வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கப்புறமா உசோப் லூஃபி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த கண்ட்ரியை வந்து ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி வந்து நினைக்கிறான். அதுக்கடுத்து இன்னொன்று திங்க் பண்ணுறான், இங்கே வந்து அழகான ஜெயின்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக அந்த கண்ட்ரியை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் பண்ணுறதுக்காண்டி சாஞ்சி வந்து போயிட்டுருக்கான். அடுத்து வந்து லைப்ரரி வந்து காட்டுறாங்க. அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபயரில் வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிருந்தது இல்லையா, ஆனால் பின்னாடி சீக்ரெட்டாக ஒரு டோர் வந்து இருக்குது. அதில் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் செம்மையான ஒரு ரூம் இருக்குது. சவுல் வந்து உள்ளே இருக்கார், அவரோட வந்து நம்ம நிக்கோ ராபின் வந்து உள்ளே தான் இருந்துகிட்டு இருக்கா. பட் இவங்க எல்லாருமே அந்த புக்கெல்லாம் எரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலாக அது எரிஞ்சிருந்திருக்காது. அது வந்து பிப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்த சீக்ரெட் ரூமில் வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கு. இதை பார்த்துட்டு ராபினுக்கு வந்து செம்ம ஆச்சரியம். ஸோ அவன் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா எல்லாமே வந்து ஃபயரில் வந்து ஆஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோடனே அவளுக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஆனால் சவுல் இருக்கார் இல்லையா, அவருக்குமே ஹாப்பி தான். ஆனால் அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, பிப்ளோ இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு நாளுக்கு நாள் ஒன்று பற்றின மிஸ்ட்ரிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோமர்ஸை வந்து காட்டுறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய ஜெயிண்டான ஷிப்பை வந்து கேரி பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த ஜெயிண்டான ஷிப்புங்கிறது வந்து எதுனா, இப்போ அந்த ஜெயின்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல அந்த ஷிப்பு. நார்மல் ஷிப்பே ரொம்ப பெருசாக இருக்கும், ஜெயிண்டோட ஷிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதை அசால்ட்டாக கேரி பண்ணி போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கப்போ வந்து கிளிங்கம்கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ கிளிங்கம்கிட்ட பேசுகிறப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, நான் கரெக்டாக பசங்கள்லாம் கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ஷிப்பை வந்து ஃபைன் பண்ணிட்டேன், 5 மினிட்ஸில் அவங்களாம் இங்கே கொண்டு வரதுக்கான வேலையை பாருன்னு சொல்லிட்டு சோமர்ஸ் வந்து கிளிங்கம் கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ கிளிங்கம் பேசியே ஒன்று சொல்லியிருப்பான், ஓ சூப்பர் சம்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இது எதுக்கு கிளிங்கம் சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பேட்டில் பண்ணாங்களே கிளிங்கம் அதுக்கப்புறமா சோமர்ஸ், ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ அவங்க வந்து அதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம சாப்பர் வந்து காட்டுறாங்க. ஸோ சாப்பர் வந்து உள்ளே தானே இருக்குது, ஆக்சுவலாக அதுக்கு வெளில இருக்க ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து தெரிச்சிக்கிட்டு இருக்குது, ஒரு வார் ஜோன் மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. சாப்பர் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம சோமர்ஸ் கையில் வச்சுருந்த ஒரு ஜெயின் இருக்கு இல்லையா, அவளோட ஃபிங்கரை தானே ஈமு வந்து கட் பண்ணியிருந்திருப்பான். அந்த ஃபிங்கரை அட்டாச் பண்ணி ஒரு பெரிய கட்டு வந்து போட்டிருந்துருக்கு. ஈமு கட் பண்ண இல்லையா, அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. பட் அட்டாச்செல்லாம் பண்ணியாச்சு, அது ஹீல் ஆயிரும், உடனே ஆகாது, அதுக்கு வந்து ஒரு சில மந்த்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு சாப்பர் வந்து சொல்லுது. அதுக்கு அந்த ஜெயிண்ட் கேர்ள் இருக்கா இல்லையா, அவள் என்ன சொல்கிறான்னா தேங்க்ஸ் வந்து சொல்கிறான். ஸோ நான் தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், பட் என்னால் பண்ண முடியல, அதை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதுக்கு வந்து சாப்பர் என்ன சொல்லுதுன்னா, ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாப்பர் வந்து சொல்லுது. பக்கத்தில் இருக்க ஜெயின்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து எல்லாருமே சாப்பருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு சாப்பர் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணியிருக்கேன், ஸோ இன்னும் நான் ரியலான ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ரோட வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து அதை சரி பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோடோ சொல்கிறான். இதை கேட்டு அந்த ஜெயின் கேர்ள் இருக்கா இல்லையா, அவள் வந்து செம்ம ஹாப்பி ஆகுறா. ஹாப்பியாகிட்டு சொல்கிறான், கொஞ்சம் கொடூரமாக இருந்தாலும் இது வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோடோவை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறா. இன்றைக்கி வந்து என்ன பண்ணனா, உன்னோட பிரதரோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இல்லையா, ஸோ அதை பார்க்குறப்பெல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. இது வந்து அவனுக்கு வந்து செம்ம எக்ஸைட் ஆகுது. அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, எக்ஸைட் ஆகாது, ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, உனக்கு கட்டு வேலை போட்டிருக்காங்க, நீ எக்ஸைட் ஆனால் அந்த இடத்துல இருந்து பிளட்லாம் வர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இருந்தாலும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் வந்து எக்ஸைட் ஆகிறான். அந்த கட்டுப்பட்ட இடத்துலேருந்துலாம் திரும்ப பிளட் வருது. அடுத்து வந்து ஜோரோவை காட்டுறாங்க. ஜோரோ வந்து கோல்ட்பர்க்குக்கு சாரி சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஜோரோ ரொம்ப தூரத்தில் விழுந்தான் இல்லையா, அங்கேருந்து வந்து அந்த ஜெயிண்ட் தான் அவன் மேலே வந்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அதனால வந்து அவன் சாரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா ஜோரோ மேலே வந்து அந்த பிளாக் ஃப்ளேம் அட்டாக் விழுந்தது இல்லையா, அது வந்து ஸ்டீல் புல்லட்டாக டேர்ன் ஆகிருக்கு, அது வந்து வெடிக்குது. இதை பார்த்து அவனுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, ஆனால் கார்னைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பவர் பூஸ்ட் பண்ணுது. ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒன்று, இதை சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி பண்ணலைன்னா இன்னும் நிலமை ரொம்ப மோசமாயிருன்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கு வந்து கோல்ட்பர்க் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஏன்னா இப்போதைக்கு எல்ஃபா வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் வந்து இருக்குது, இந்த டைமில் நீங்கள் எங்களோட சேர்ந்து பேட்டில் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அதுக்கு ஜோரோ வந்து சொல்கிறான், ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது,
லூஃபி இருக்கான் இல்லையா, அவன் எப்படின்னா அவனோட ஃப்ரெண்டோட கண்ட்ரிய அவனோட கண்ட்ரியா பார்ப்பான். ஸோ அதனால தான் நாங்க வந்து பேட்டில் பண்றோம். அப்படிங்கிற மாதிரி ஜோரோ வந்து சொல்றான். அடுத்து வந்து வெஸ்டர்ன் வில்லேஜோட போர்ட்ட வந்து காட்டுறாங்க. ஸோ அங்க கிளிங்கம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஸோ தேவையில்லாம இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கதறிக்கிட்டு சம்மர்ஸ் கிட்ட வந்து சொல்றான். சம்மர்ஸுமே அவன் பதறத பார்த்துட்டு, "டேய் லூசு பயல, அத பண்ணிட்டியாடா? அதான் மட்டும் இருந்துறக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளிங்கம் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆனா கிளிங்கம் சொல்றான், "நான் வந்து ரொம்ப ஒரு மான்ஸ்டர வந்து சம்மன் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பதறிக்கிட்டே தான் சொல்றான். அதுக்கு சம்மர்ஸ் என்ன சொல்றான்னா, "டேய் லூசு பயல, அத ஏன்டா பண்ணி தொலைச்ச? சரி ஓகே, சம்மன் பண்ணது பண்ணிட்ட. உன்னால அத இப்ப ஹேண்டில் பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி வந்து சம்மர்ஸ் வந்து கேட்குறான். ஸோ இத வந்து கிளிங்கம் வந்து பெருசா கண்டுக்கல. அவன் என்ன சொல்றான்னா, ப்ராபப்ளி இது வந்து ட்ரீம் டீமன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வந்து அவங்க திங்க் பண்றாங்க. என்னன்னா, இப்போ வந்து டைம் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்த வேலைய முடிச்சாகணும். ஸோ அதோட ஈமோ இருக்கான் இல்லையா, அவனோட பாடி இங்க இருக்கறதுக்கு அடாப்ட் ஆன ஒண்ணு கிடையாது. ஸோ இருக்க கம்மியான டைம்ல நம்ம எல்லாத்தையும் வந்து முடிச்சிரணும். இவன் சமன் பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ இந்த மான்ஸ்டர் வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிரும். இத பார்த்துட்டு ஈமோ வந்து ரொம்ப சந்தோஷம் தான் படுவான் அப்படிங்கிற மாதிரி சோமர்ஸ் வந்து சொல்றான். அதுக்கடுத்து வெஸ்டர்ன் வில்லேஜ் வந்து காட்டுறாங்க. அங்க வந்து மழை அதிகமா பெஞ்சுகிட்டு இருக்கு. சடனா பெய்யுது. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. ஸோ அங்க நெறைய பேருக்கு ஆல்ரெடி அடிபட்டுருக்கு இல்லையா, அவங்கலாம் வந்து திரும்ப வந்து ஈரமாயிராம பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பெரிய ஜெயிண்டான ஹேண்ட் வருது. அது என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்க குழந்தைங்க எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுது. அந்த கை வந்து வாட்டரால இருக்கு. அதுக்கப்புறமா கிளிங்கம் இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப ப்ரௌடா வந்து ஃபீல் பண்றான். ஸோ என்ன திங்க் பண்றான்னா, நாங்கலாம் க்ளவுடுக்கு மேலேருந்து பிறந்தவங்க. இங்கேருந்து தண்ணி கீழ ஊத்துறத நெனச்சாலே அது வந்து ஒரு மாரி ஆர்ப்பரிப்பா வந்து இருக்கு. நாங்க நெறைய ஸ்டோரி வந்து கேட்டுருக்கோம். நம்ம சன் காட் நிக்கா ஸ்டோரி மட்டும் கிடையாது. இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஒரு மான்ஸ்டரோட ஸ்டோரி. யாருன்னா, த ரெயின் காட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் சொல்றப்பவே அது வந்து ஒரு வெறித்தனமா இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம சன் காட் நிக்காவுக்கு வந்து ஒரு ரிதம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரிதம் ஆஃப் ரெயின் டான்ஸ்ல தான் அப்பியர் வந்து ஆகுறா. ஸோ அவளோட லுக் இருக்கு இல்லையா, ரொம்ப டெரிஃபையா இருக்கு. வேற லெவல்ல ரொம்ப பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கா. அடுத்து கிளிங்கம் வந்து சமர்ஸ் கிட்ட சொல்றான், "ஸ்னெயில செட் பண்ணி ரெடி பண்றா. நம்ம டக்குன்னு அந்த குழந்தையெல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு வந்தோனயும் கிளம்பணும்னு" சொல்லிட்டு கிளிங்கம் வந்து சொல்றான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜோரோ வந்துட்டான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாஞ்சி வந்துட்டான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வில்லேஜ் வந்து ரொம்ப மோசமா தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோரோ சொல்றான், "டேய் சொதப்பிராத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எத மீன் பண்ணி சொல்றான்னா, பேட்டில் பண்ணணும், அந்த வின் பண்ணணும் அப்படிங்கிறத மீன் பண்ணி ஜோரோ வந்து சொல்றான். அதுக்கடுத்து சாஞ்சி என்ன சொல்றான்னா, "அதே தான்டா நான் உனக்கு சொல்றேன்னு" சொல்லிட்டு சொல்றான். அவங்க 2 பேரும் பேட்டிலுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. இத்தோட இந்த சாப்டர் வந்து முடியுது.